சரிம்மா சரிம்மா சரிம்மா. அம்மா என்ன பண்ணிக்கிறீங்க? நேற்று என்ன கேட்டீங்க? ஜாமான்லாம் கேட்டிங்கல்ல, மளிகை ஜாமான் அதை உண்டான வாங்கிட்டு சொன்னீங்கல்ல, எல்லாம் ஒன்றா என்னால் முடிஞ்சது பூரா வாங்கிட்டு வந்துருக்கேன். பார்த்துக்கலாம். காய்கறி தக்காளி தனித்தனியாக பிடிச்சிக்கணும். எல்லாம் இது இருக்குது, தக்காளி இருக்குது, அதெல்லாம் அதை பார்த்து பத்திரமா அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்களை கொஞ்சம் பரவாயில்ல தானே? கண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா இதாக தானே இருக்குது. அதெல்லாம் காய்கறி ஓகேவா? சரி சரி, அதெல்லாம் வச்சுக்கோங்க. இதில் மளிகை பொருட்கள்லாம் அதில் நிறைய இருக்கும். எல்லாம் மளிகை பொருட்கள் இதெல்லாம் இருக்கும். சரி, அது தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. இந்த மளிகை பொருட்கள் நிறைய இருக்குது. சரிங்களா? சரி, இந்தாங்க. இது இங்கே வைக்க போகிறேன். ஓகேவா? சரி, பார்த்து தரமாக வச்சுக்கோங்க. மளிகை பொருட்கள் வச்சுக்கோங்க. சரி, அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாகணுமே. சாப்பாடு தானே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, சரி, சாப்பாடை சாப்பிடுங்க. நீ சாப்பாடு இருந்தாங்க அது வைங்க. நான் அடுத்த வாரம் வரும்போது நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன். அதெல்லாம் வச்சுருங்க. இந்தாங்க டிஃபன். அடுத்த வாரம் வரும்போது நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன். டிஃபனில் வாங்கிக்கிங்கன்னு சொன்னேன். அதை வச்சுருங்கன்னு சொன்னேன். அதை வச்சுருங்க நீங்கள், வேண்டாம். சரி 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 சரி, அதில் சாப்பாடு. ஆமாம் ஆமாம், இல்லை என்கிட்ட பாத்திரம் இருக்குது, நான் சாப்பிட்டு. ஆமாம், சாப்பாடு அதில் குழம்பு. சரிங்களா? சரி, வச்சுருங்க. ஓகே, சரி. அப்புறம் வேறு என்ன? அப்புறம் அடுப்பு வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சந்தோஷமாக இருந்தது? இந்த காய்கறி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கரெக்டாக எடுத்து வச்சு. சரி, அப்புறம் சரி, அடுப்பை என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குதுதாங்க. அப்படியா? சரி சரி, கோயில்காரர்கள் கடவுள் கொடுத்தா? அப்படி ஆண்டவர் கொடுத்துட்டானே, நீங்க கொண்டாந்து தரீங்க. ஏசப்பா கொடுக்க சொல்லி என்ன கொடுக்க முடியுமா ஒரு மனுஷன்? கொடுக்க முடியுங்கள? சரிம்மா, அந்த ஆண்டவர் தான். நான் சின்ன 7-5 வயசுல இருந்தேன் ஓடுவேன். சரி, அந்த ஏசப்பா அது. சரிம்மா சரிம்மா, நானும் அந்த பாட்டெல்லாம் பாடணும். அம்மா, அந்த உங்களோட வைராக்கியமான இயேசு மேலே வச்சுருக்க பற்று, அந்த இதுதான் உங்களை என்ன வரைக்கும் என்ன செய்யுது, காப்பாற்றுது. சரிங்களா? சரி, தானே செலவு காசு வச்சுக்கிங்கன்னு சொன்னேன். ஏம்மா அழுகுறீங்க? ஏசப்பா எங்கள் அப்பா தராரு, இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது. ஏம்மா அழுவாதீங்கம்மா. இவ்வளோ உதவிகளை என்னது? இதெல்லாம் ஒரு உதவி கிடையாதும்மா. அழுவாதீங்க, விடுங்க. செலவு காசு வச்சுக்கிங்க. என்ன வீட்டுக்கு மளிகை ஜாமான் அதெல்லாம் கடவுள் கொடுத்தது தான்மா. கடவுள் உங்களுக்கு செய்ய சொல்கிறார், நான் செய்கிறேன். சரியா? நீங்கள் எனக்கு தாய், அவ்வளோதான். நீங்கள் எனக்கு தாய், அவ்வளோதான். அவ்வளோதான். ஆமாம் ஆமாம் ஆமாம், இதுதான் உங்கள் சொந்த பிள்ளை. உங்கள் சொந்த பிள்ளைய உங்களை கைவிட்டு இருந்தாலும் கூட இடையான ஒரு மனுஷன் உங்களை உதவி செய்கிறான் பார்த்தியா? அவன் மனுஷன் தானம்மா. நானும் உங்களுக்கு மகன் தானே. அப்படிலாம் சொல்ல முடியல, மனுஷர் தான். அதனால சொந்த பிள்ளையை கைவிட்டப்ப கூட இந்த மாதிரி ஒரு ஐசா இருக்கு வேணும். அந்த ஏசப்பண்ண வேண்டறேன். அது கடவுளுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. அம்மாளும் கடவுளுக்கு நீங்க முதல்ல நன்றி சொல்லுங்க. ஓகேயா? சரிம்மா, சரிம்மா, சந்தோஷம். நீங்க அழுகக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, கவலை இல்லாம நிம்மதியா இருக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. சரி, சாப்பிடுங்க, நிம்மதியா இருங்க. அப்புறம் வேற என்ன விஷயம்? வேற ஒன்றும் இல்லையா? சரி, ஓகே, சந்தோஷம். அம்மா கூட ஒன்றா பேசிக்கிறது ரொம்ப நன்றியா இருந்தது.